ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் வித் அரவிந்த்பா. சரிங்க. ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறமா எல்லாருமே வந்து ஆக்டிவா ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் நான் வீடியோ கொடுத்த அப்புறமா என்னை ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளோ பேர் மெசேஜஸ் டெலகிராம்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ல கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்த அப்புறமா சார் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ கண்டென்ட் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் இப்போ ஜஸ்ட் ஒரு 2 days பார்த்துட்டு போய் எழுதினேன். ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சார் இனிமே உங்களோட கிளாஸஸ் நான் ஃபாலோ பண்ண போறேன். மேக்ஸுக்கு எனக்கு எப்படியாச்சும் கைட் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் பர்டிகுலரா இப்போ வரப்போற ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம் நான் எப்படியாச்சும் கிராக் பண்ணியே ஆகணும்னு ஸோ அவ்வளோ பிகினர்ஸும் ரிப்பீட்டர்ஸும் எனக்கு மெசேஜ் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்லை, ஸோ ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ எல்லாருக்குமே நான் கொடுக்குற ஷெடியூலை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா உனக்கு மெயின்ஸ்ல ஒரு ரிசல்ட், ஒரு போஸ்டிங் பிஓவா நீ உள்ள போயிடுவீங்க. ஓகே சரிப்பா. 55 days பிளானர் நம்மளுடைய டார்கெட் வந்து மேக்ஸ்ல 40 out of 40 ஸ்கோர் பண்ணணும். ஓகே ஸோ சார் இது பாசிபிளான்னு கேட்டா அப்படின்னா 100% பாசிபிள். டாப்பரோட மார்க் எல்லாமே 40 out of 40 தான். ஓகே கட் ஆஃப் கிளியரிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி 35 குவான்ஸ்ல எடுத்துருவாங்க. பட் ரீசனிங்ல 40 out of 40 எல்லாருமே எடுத்துருவாங்க. அந்த ஆர்ஆர்பி கிளர்க்ல கம்பல்சரி 40 out of 40 ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அட் எனி காஸ்ட் கண்டிப்பா பண்ண முடியும். நான் சொல்ற ஷெடியூலும் சரி, என்னோட கிளாஸஸ் பேட்ச்ல இருக்கிற வீடியோ கிளாஸஸும் சரி, எல்லாத்தையும் ரெகுலரா ஃபுல் அண்ட் ஃபிளெஜ்டா, ஓகேவா, ஃபுல் ஃபிளெஜ்டா நான் உன எங்குமே குழப்பாம ஒரு கண்டென்ட் ஆர்டரா வந்து கொண்டு போயிருக்கேன். ஸோ ஷெடியூல் டேட் வைஸ் ஷெடியூல் 5 days ப்ரிப்பரேஷனோட ஒரு பிளான் ஓவர்வியூவோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? நம்மளுடைய பேட்ச் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நாளையில இருந்து என்னென்ன டாபிக் வைஸ் டே வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத தெளிவா கிறிஸ்பா என்ன வேணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிப்பா. ஸோ ஆர்ஆர்பி பிஓ மொத்தம் 10 weeks பிளானர். ஓகே நம்மளுடைய பிளானர் 10 weeks 55 ஸ்டடி டேஸ் மண்டே டு ஃப்ரைடே. ஓகே ஸோ கவர்ஸ் ஆல் குவான்ஸ் டாபிக், எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுவேன். பிலிம்ஸ்ல இது வரைக்கும் ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்க்குறப்போ எல்லாருமே சால்வ் பண்றது என்ன? சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், அவ்வளவுதான். இதை மட்டும் நம்பி பிலிம்ஸ் எக்ஸாம்ல போயிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். ஸோ பர்டிகுலரா ஆர்ஆர்பி பிஓல கொஞ்சம் பிலிம்ஸ் நம்ம கிளியர் ஆகுறது கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இந்த வாட்டி ஐபிபிஎஸ்ஏ பிளானரை மாத்திருக்காங்க. ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஆர்ஆர்பி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல நிறைய பேர் செலக்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ நடக்கும். ஐபிபிஎஸ் பிஓ செலக்ட் ஆன பிறகு அதை ரிசைன் பண்ணிட்டு ஐபிபிஎஸ் பிஓல ஜாயின் பண்றாங்க. ஒரே ஒருத்தங்கிட்ட 3-4 ரிசல்ட் வச்சிருப்பான். ஓகே ஸோ இந்த டைம் அதை பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேக்கன்ட் போஸ்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ கண்டக்ட் பண்ணிட்டு லாஸ்டா ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் கேப் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ், டேட்டு, ஐபிபிஎஸ் என்ன பிளான் பண்றாங்க இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வந்து உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்கப்பா. ஓகே நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன், உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. காமா ஒரு மைண்ட் செட்டோட, கிளியர் மைண்ட் செட்டோட படிங்க. நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் சார். ஓகே உங்களோட சுச்சுவேஷன் வேலைக்கு போயிட்டே படிக்க வேண்டிய சுச்சுவேஷன். இல்ல சார் நான் வேலைக்கு போனாதான் என்னோட ஃபேமிலி வந்து பார்க்க முடியும், பட் சைட் பை சைட் நான் எக்ஸாமும் பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஒரு ஃபயர் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்க பார்க்குற வேலை ஒரு டெம்பரரி பேசிஸ்ல உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னா ஜாபை குவிட் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சரிப்பா. ஸோ நம்ம 5 days மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டுமே வந்து எக்ஸாம் கிடையாது. ஓகேவா? ப்ரிலிம்ஸ்ன்றது குவாலிஃபைங் நேச்சர். மெயின்ஸ்ல நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணாதான் போஸ்டிங். ஸோ அதனால நம்ம மெயின்ஸுக்கும் வந்து நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். சார் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனேன் அப்படின்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது ஒரே தப்பு இதுதான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸை அந்த 10 நாள்ல உட்காந்து அதை மட்டுமே பண்ணிட்டு இருப்பான். நான் எழுதி தரேன், ரிசல்ட் வந்து ஒருத்தருக்கும் வராது. ஓகேவா? ஏன்னா நான் ரிசல்ட் வராதுன்னு சொல்றேன் அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது 1 வருஷம் 2 வருஷமா வந்து நானும் ஆஸ்பிரண்டா இருந்து கரண்டா பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு ஸோ கிளாஸஸ் வந்து எடுக்கிறப்போ நான் உங்களுக்கு எல்லா வேஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸோட திங்கிங் மைண்ட் செட் வந்து நான் கொடுத்துருப்பேன்.
ஓகே, ஸோ எனக்கு தெரியும், டெஃபினட்டா சொல்றேன். ஸோ ரைட் ஃப்ரம் பிகினிங் உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வாங்க. ஸோ அதனால தான் உங்க ஷெடியூல்ல சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே ரைட்பா. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம போற 10 வீக்ஸ்ல லாஸ்ட் வீக்ஸ்ல ரிவிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் டேவும் உங்க ஒவ்வொரு சிங்கிள் டே கன்சிஸ்டன்ஸா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் உங்கள் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிளிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு, ஸோ என்னை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே சரி, கண்டென்ட் போறதுக்கு முன்னாடி என்னடா இன்னும் கண்டென்ட்டே உள்ள போலன்னு நினைக்காதீங்க. பிஃபோர், ஏன்னா கண்டென்ட் மொத்தமே மொபைல் ஆப்ல தான் இருக்கு. ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கிளாஸோட அப்டேட்ஸ்க்கு நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல எல்லா அப்டேட்ஸும் நான் கொடுத்துருவேன். ரைட்பா. ஸோ ஷெட்யூல் கிறிஸ்பா பார்த்துலாம். முதல்ல ஒவ்வொரு வீக்கா நாளிலிருந்து 29 செப்டம்பர் நாளில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நம்ம என்ன கொண்டு வர போறோம்? சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், ராங் நம்பர் சீரீஸ். சார் ஆக்சுவலா இன்னொரு டிஸ்க்ளைமரும் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு நான் கொடுத்துருக்க ஷெடியூல்ல 55 டேஸ்ல நான் ஒரு பிகினர், நான் எல்லாமே கவர் பண்ண முடியுமா இப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா முடியும். கரெக்டான கைடன்ஸோட ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ற மெத்தட்ல போறப்பதான் ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸும் கூட வரும். ஓகே, சரி, நான் என்ன ஆர்டர்ல சொல்றேனோ அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ட்ரஸ்டட் ஸ்டடி பிளான் 40 out of 40 எப்படி ஸ்கோர் பண்றதுன்னு. ஸோ அதுல வந்து நான் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் 1000 சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் இன்டர்லிங்கிங் தான். சரியா சார்? கிளாஸ் மட்டும் லிசன் பண்ணா போதுமா? அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என் கிளாஸ் பார்த்த அப்புறமா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்ன்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஸோ நான் ஒர்க் போயிட்டு வந்து கிளாஸஸ் எடுக்கிறப்போ ஒன்று ஏர்லி மார்னிங் கிளாஸஸா இருக்கும், ஸோ லேட் ஈவினிங் கிளாஸஸா இருக்கும். சரியா? நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், மார்னிங் கிளாஸஸ் இல்லைன்னா ஈவினிங் கிளாஸஸ் ரெண்டு டைமே ஒரு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்துடுவேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேஸ், ஓகேவா, அதாவது இன்பிட்வீன் டே காலையில சீக்கிரமா எழுந்துக்குங்க. கிளாஸ் நான் ஷெடியூல் பண்றேன் அப்படின்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஷெடியூல்ல டெய்லி பேசிஸ்ல நீங்க என்ன பண்ணணுன்றது நான் சொல்லிடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே இந்த பிடிஎஃப் நான் குரூப்லயும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுட்டு ஓகே இன்னைக்கு இந்த டேட்ல இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு டிக் மார்க் பண்ணிட்டு அந்த டேவை கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபையோட போய் தூங்க. ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு வீக்லயும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களோட ஷார்ட்கட்ஸை வந்து சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ல ஷார்ட்கட்ஸே ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? ஷார்ட்கட்ஸ் என்னன்னா ஃபாஸ்டர் கால்குலேஷன். இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கும். ஷார்ட்கட்ஸ்ன்றது ஃபாஸ்டர் கால்குலேஷன். ஒரு சம்ம அப்ரோச் பண்ணும்போது கான்செப்ட் தான், அந்த கான்செப்டை ஷார்ட்கட் வேலை சால்வ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஷார்ட்கட்ஸ் கிடைக்குமா, ஸோ அங்க ஷார்ட்கட்ஸ் சொல்லி தராங்க, இந்த வீடியோல ஷார்ட்கட்ஸ் இருக்கு, ஸோ இதை சேஸ் பண்ணி போறப்போ டெஃபினட்டா கான்செப்டை விட்டுருவேன். எக்ஸாம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே சரிப்பா. ஸோ முதல் வீக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் 3 days சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸஸ் அண்ட் நம்பர் சீரீஸ்ல மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர். இந்த 5 days முடிச்ச அப்புறமா சாட்டர்டே சண்டே நீங்க என்ன பண்ணணும்னா, சரியா, பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக், ஒரு பேங்கிங் அவேர்னஸ்னா என்ன, பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஜென்ரல் பிடிஎஃப்பும் இருக்கு. இல்ல சார் எனக்கு யாராச்சும் டீச் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸும் வந்து ஆப்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாட்டர்டே 1st ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் டு 10th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிரு. ஸோ நெக்ஸ்ட் சண்டே என்ன பண்றீங்க அப்படின்னா பிரசன்ட், ஓகே, 29th செப்டம்பர்ல இருந்து 5th அக்டோபர் வரைக்கும், ஓகே, பிரசன்ட் டே. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி பிளானர். நான் ஜஸ்ட் லைக் தட் இது கிரியேட் பண்ணல. இந்த பிளானர் உண்மையிலே கிரியேட் பண்றதுக்கு ஒரு 12 hours எடுத்துக்கிட்டேன் தான். சரியா? கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அண்ட் ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணணும், ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது, இப்போ இருக்கிற கொஸ்டின் லெவல் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் எவ்வளோ தேவைப்படும்ன்றதுக்கு. ஏன்னா ஜஸ்ட் நான் ஓரலா சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாருமே ஓரலா சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு கமெண்ட்ல வந்து எல்லாரும் சொல்றது தானே இவரும் சொல்றாரு,
அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து இருந்தது. நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். சரியா? பட் ஒரு டே வைஸ் கொடுக்குறப்போ ஸோ இதை வந்து பிரிண்ட் எடுத்து உங்களுடைய ஷெடியூல்ல நீ போட்டு இதை முடிச்சிட்டோம்னா அப்படின்னு நீ ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனோட போவீங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். ஓகேவா? சரிப்பா. அந்த மைண்ட்ல வச்சுக்கோ. சாட்டர்டே சண்டே கரண்ட் அஃபேர்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா 5 days ஃபுல் பவர் பேக்கடா டே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ப்ரிப்பேர் பண்றப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகும் தான். பட் அது டே பை டே தான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால நான் கொடுக்குற பிளானரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. வீக் 2ல நம்ம 2 days குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸோட டைப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டெய்லி நீங்க 1 hour என்னோட கிளாஸை பார்த்த அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா மொபைல் ஆப்ல பேங்கர் மேக்ஸ் பேட்ச் இருக்கும். பேங்கர் மேக்ஸ் பேட்ச் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல அரித்மெட்டிக்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். சரியா சார்? நான் உங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முதல்ல ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நான் சொன்ன 3 சாப்டர்ஸ் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ரட்டிக், டிஐ இதை தவிர்த்து அரித்மெட்டிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ல குறைஞ்சது ஒரு 250 சம்ஸாவது நீங்க மீட் பண்ணிருக்கணும். 250 சம்ஸ் நீங்க மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ல ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி நல்லா பில்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ வந்து ஸோ உங்களுக்கே தெரியாத ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அப்போ பாக்குறப்போ இந்த வீக்ல சரியா இந்த சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸஸ் நான் எடுக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் PDF பிரிண்ட் எடுத்துட்டு டெய்லி பேசிஸ்ல 100 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நான் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணி எக்ஸாம்ல வந்து ஃபாஸ்டரா யூனிட் டிஜிட்ஸ்ல கால்குலேட் பண்ணணும்ன்றது எல்லாமே நான் உனக்கு சொல்லிடுவேன். ஸோ கிளாஸஸ் முடிச்ச அப்புறமா நான் கிளாஸஸ் டெய்லி எடுத்து முடிச்ச அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது டேபிள்ஸ் மக்கப் பண்ணும். அந்த 40 out of 40 டார்கெட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி பேஸ்ல 100 சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ முதல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த 5 days 10 days எடுத்துக்க. நம்ம பேட்ச்ல பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே, பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ இந்த 2 டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 வீடியோஸ் இருக்கும். இந்த 10 daysல இந்த லைவ் கிளாஸ் முடிச்ச அப்புறமா டெய்லி கிளாஸஸ் நான் எடுத்து முடிச்ச அப்புறமா இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிருப்பா. சரியா? ஸோ கிட்டத்தட்ட இதுல வந்து உங்களுக்கு ஒரு 500 சம்ஸுக்கு மேல வந்து நான் கவர் பண்ணிருப்பேன் இந்த 2 சாப்டர்ல. நம்ம மீன்வைல் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா ஒரு லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்ட அப்புறமா ஒரு அரித்மெட்டிக் கிளாஸை நீ ஃபாலோ பண்ணிட்டு இருப்ப. ஸோ அதுல ஒரு 300 சம்ஸ் கான்செப்ட் கிளாரிட்டியை பில்ட் பண்ணி ஸோ ஒரு மீட் பண்ணிடுவேன். 300 சம் மீட் பண்ணிடுவேன் ஒரு சாப்டர்ல. அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நல்லா நான் டைமும் கொடுத்துருக்கேன். சரியா சார்? கிட்டத்தட்ட இருக்கு. எப்படி சார் எனக்கு நான் டெய்லி பேசிஸ்ல வீடியோ என்னால பார்க்க முடியாது சார். 32 வீடியோஸ் எப்படி சார் பார்க்க முடியும் ஒரே டைம்லன்றதுக்காக தான் இதை சொல்றேன். ஏன்னா உங்க வீடியோ கோர்ஸ் நான் எப்படி சார் ஃபாலோ பண்றதுன்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ, அவ்வளோ நிறைய கண்டென்ட் இருக்கே சார் எப்படி நான் முடிக்கிறது டைம்குள்ளன்னு. ஸோ நான் சொல்ற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க முடிச்சிடணும். 7th அக்டோபர்லேயே பர்சன்டேஜ் அந்த ரேஷியோ வீடியோஸை முடிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார் கிராஃப், லைன் டிஐ, பை சார்ட், கேஸ்லெட் டிஐ, மிஸ்ஸிங் டிஐ, மிக்ஸ்டு டிஐ இந்த 5 daysல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, எந்த வீக்? வீக் 3 13th to 19th அக்டோபர்ல. ஸோ மீன்வைல் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும், எந்த டேட்ல எந்த டேட்டை கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன், தெளிவா கொடுத்துட்டேன். ஸோ இதை விட உங்களுக்கு கிறிஸ்பான பிளான் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணட்டும். ஓகேவா? ஸோ இந்த பிளானரை யார் ஒருத்தர் பெனிஃபிட் ஆனாலும் ஓகே. ஸோ அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிளானர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது வீக் 4 20 to 26 அக்டோபர்ல தீபாவளி வந்துடும். ஸோ ஒரு நாள் ஹாலிடே எடுத்துக்குங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் ஆல்மோஸ்ட் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி முக்கியம் தான். பட் ஆனால் ஃபெஸ்டிவல் நமக்கு இல்லை. ஸோ என்னைக்கு நம்ம வந்து ரிசல்ட் வாங்குறோமோ அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் பொங்கல். எல்லாமே உன்னுடைய சக்சஸை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ ஒரு நாள் ஆஃப் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் டே பர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ற போது, சரியா, பர்சன்டேஜ் ரேஷியோ கிளாஸ் அட்டன் பண்றப்போ என்னுடைய செஷன் நான் வந்து கொடுக்குறேன்னா எக்ஸாம் லெவல் கொஸ்டின். ஓகே, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாம் லெவல் கொஸ்டினை வித் டைமரோட, சரியா, வித் டைமரோட எப்படி சால்வ் பண்ணணும், 30 செகண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கணும், கொஸ்டின்ஸ் படிக்கிற விதமே நீங்க பர்சன்டேஜ் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடணும். என் பேட்ச்ல ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், 32 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா இந்த டேட்ல கிளாஸஸ் எடுக்கிறப்போ ஓகே அந்த ஸ்பீடை எப்படி நம்ம கொண்டு வரதுன்றதை லைவா என் கூடவே வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த வாரம் சொன்னல இந்த 7th நீங்க பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ரிமைனிங் டேஸ் நீங்க என்ன பண்ணணும், ரிமைனிங் டேஸ் அதாவது லைவ் கிளாஸ் முடிச்ச அப்புறமா சிம்பிளிஃபிகேஷனை ப்ராக்டிஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஆஃப். ஏன்னா சார் ரீசனிங் இருக்கே சார், ரீசனிங்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்து சொல்வீங்க. ஃபர்ஸ்ட் டே, சரியா, மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் மேக்ஸ், ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ரீசனிங். ஓகேவா? நைட் டைம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ மார்னிங் டைம் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் லைவ் கிளாஸஸ் கொண்டு வருவேன். லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ நான் கிளாஸஸ் லைவ் கிளாஸ் முடிச்ச அப்புறம் நான் கிளாஸ்லையும் சொல்றேன் நீங்க என்ன பண்ணணும்ன்றது. ஓகேவா? ஒன்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன அப்புறமா நான் சொல்றேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் டே வரும்போது, ஓகேவா, பர்சன்டேஜ் ரேஷியோ கிளாஸ் வரும்போதே நீங்க வந்து ஒரு 300 சம்ஸ் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்ம பேட்ச்ல பேங்கர் மேக்ஸ் பேட்ச்ல கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி கிளாஸஸ் இருக்கு, எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், சேம் எக்ஸாம் லெவல் கொஸ்டின்ஸ், ஏஜஸ் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸை செஷன்ல பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆவரேஜ், பார்ட்னர்ஷிப், எல்லா வீடியோஸும் வந்து ஸோ எங்க நம்ம இந்த 17th அக்டோபர் லைன் பை லைனா ஒவ்வொரு வீடியோவா வந்து பார்க்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வாரம் இருக்கு. சரியா? வீக் 1, வீக் 2, வீக் 3 3 வாரம் இருக்கு. 3 வாரம் நம்ம லைவ் கிளாஸஸ் அப்படியே ஒரு பேட்ச் ஒரு டாபிக்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி எனக்கு நான் டெஸ்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் லைவ் கிளாஸ் ஒரு ப்ராலஜிக்கலா வந்து ஃபாலோ பண்றப்போ எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் பில்ட் ஆகும். அண்ட் எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் கொடுத்து கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிப்பா. வீக் 5ல பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிக்சர் அலிகேஷன், நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், இது எல்லாத்துக்குமே பேங்கர் மேக்ஸ் பேட்ச்ல கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரம் இந்த வாரத்திலே வந்து என்ன பண்ணிடுவீங்க, ப்ரீவியஸ் வீக் இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வீக்ல அடுத்த வாரம் எடுக்க போற கிளாஸை நீ படிக்க போற. ஓகேவா? ஸோ ஒரு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? பேட்சஸை தெளிவா பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க், குரூப்போட லிங்க் எல்லாமே வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீக், ஸோ ப்ரீவியஸ் வீக் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீக் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ என் கிளாஸ் அட்டன் பண்றப்போ ஒவ்வொரு டாபிக்ல இருக்கிற நாலேஜோட தான் நீங்க வந்து என் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, சரிப்பா. ஸோ இதுல முக்கியமா போட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரே ஒரு 6 வீடியோ கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கான்செப்ட் தான். கண்டிப்பா போட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து கொஸ்டின் இருக்கும். இந்த 6 வீடியோல இருந்து கேட்கிற கான்செப்ட் மட்டும் தான் எக்ஸாம்ல வரும். சரியா? டெஃபினட்டா சொல்றேன். அதே 30 to 40 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ செஷன் நம்ம 7th நீங்க டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா மார்க் டெஸ்ட் கண்டிப்பா கொடுத்து வரணும். ஏன்னா எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 days முன்னாடி நமக்கு ஹால் டிக்கெட் வரும். ஸோ அந்த ஹால் டிக்கெட் டேட்டை கால்குலேட் பண்ணி மார்க் டெஸ்ட் ரெடி பண்ணிடணும். ஓகே, ஸோ ஏதாச்சும் மார்க்கெட்ல என்ன மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். ஸோ நிறைய சோர்சஸ் இப்போ வந்துருச்சு. நீங்க எந்த மார்க் டெஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னா கிடையாதுப்பா. ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் டெஃபினட்டா நீங்க மணி கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு சோர்ஸ் மார்க் டெஸ்டோட கண்டென்ட் வந்து ஸோ அவங்க நல்லா தான் வச்சிருப்பாங்க. ஸோ இன்டர்ஃபேஸோட நல்லா இருக்கும். அப்புறம் ஸ்மார்ட் கிட்டா சொல்றாங்க, ஆலிவ் போர்டு, இந்த மாதிரி நிறைய கைட்லி, ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் மெட்டீரியல் சோர்சஸ் இருக்கு. ஸோ அந்த சோர்சஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீக் 6வது வாரமே நம்ம டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ என் கூட எப்படி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றது டெய்லி கிளாஸ்ல நான் சொல்லிடுவேன். ஸோ என் கிளாஸ் அட்டன் பண்றப்போ ஸோ நெக்ஸ்ட் RRB PO லெவல் மார்க் டெஸ்ட்டை வந்து எடுத்துருப்பா. 10th இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு
ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க, ரிவிஷன் பண்றீங்க. மீன்வைல் நான் கிளாஸஸ் வந்து மென்சுரேஷன் கிளாஸஸ் அண்ட் அரித்மெட்டிக் பேஸ்டு டிஐ ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி அரித்மெட்டிக் பேஸ்டு டிஐ சார் நான் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்றேன், அப்போ கேட்டாங்க அப்படின்னா எனக்கு அட்டன் பண்ண வராது அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டை வந்து முதல்ல ஸ்பீட் பில்டப், சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்ச கான்செப்ட் எல்லாம் அந்த டைமிங் கூட உங்களால் ஸ்பீடா போட முடியுதான்னு பார்க்கணும். நீங்க அதை பார்க்கறதுக்குள்ள உங்க கண்டென்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஒன்லி திங் நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்க, எவ்வளவு டைம் கொடுத்து கன்சிஸ்டன்ஸா அது கூட டெடிகேட்டா இருக்கீங்கன்றது தான். ஓகே, ஷெட்யூலோட பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்பா, சரியா? குரூப்ல கொடுக்குறேன். ஸோ டோட்டலா இத கீழே கொடுத்துருக்க டேட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ, பிரிண்ட் எடுத்து வச்சுக்க. நெக்ஸ்ட் பார். ஸோ அதுக்கு அடுத்த வீக் 8th வாரம் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி குவான்டிட்டி பேஸ்டு ப்ரிலிம்ஸ் லெவல், சரியா? ப்ரிலிம்ஸ் லெவல்ல கொஞ்சம் டஃபரா கேட்கறாங்க அப்படின்னா ஆர்ஆர்பிபிஓல ஒரு 4 பேட்ச் நடக்கும், ஒரு பேட்ச் கண்டிப்பா கொஞ்சம் டஃபரா இருக்கும். அப்ப மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சார் என் பேட்ச்ல சிம்பிளிஃபிகேஷனே இல்லை சார் அப்படின்னு வந்து சொல்லுவான். அங்க பார்த்தா சிம்பிளிஃபிகேஷன் லெவல்ல சிம்பிளிஃபிகேஷனை விட ஈஸியா அரித்மெட்டிக்ஸ் இருக்கும். அரித்மெட்டிக்ஸ் பார்த்தா குவான்டிட்டி பேஸ்ல கொடுத்து வச்சிருப்பான். இங்க பிரச்சனை என்னன்னா அரித்மெட்டிக்ஸை யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை. ஸோ அரித்மெட்டிக்ஸை வந்து ஒரு ஸ்பீடு கன்சர்னாகவும், ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதால, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதால அதை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னைய வரைக்கும் வந்து அரித்மெட்டிக்கே இல்லாம எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அரித்மெட்டிக்ஸ்ல யார் ஒருத்தர் நல்ல நாலேஜபிளா இருக்கானோ அவன் தான் ரிசல்ட் வருமே. ஓகே சார், மெயின்ஸ்க்கு ரீசனிங் என்ன பண்றது சார்னா, செகண்ட் ஆஃப் ரீசனிங் எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன் ரீசனிங். பை ப்ராக்டிஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நீங்க எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்றப்போ அந்த ஸ்பீடு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ எனக்கு ஆஃப் டே மேக்ஸுக்கு ஆஃப் டே ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் டே ரீசனிங் பண்ணுங்க. ஸோ ஒர்க் போற ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களால என்ன எஃபர்ட் போட முடியுமோ அதுக்காக உங்களை நீங்களே வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு சார் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியலையா யோசிக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுங்க, சரியா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ படிக்கிற 3 ஹவர்ஸும் வந்து கன்சிஸ்டன்ஸா படிச்ச அப்படின்னா ஒரு சின்சியரா டிசிப்ளினா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? டிசிப்ளினா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களோட எஃபர்ட் வந்து ரிசல்ட்ல தெரியும். ரைட்பா. ஸோ நவம்பர் 22-23 வந்து பார்த்தா அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய போர்டிங் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவான், அவனோட ப்ரிப்பரேஷன் ஸ்லோ ஆகிடும். ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அவனுக்கு வந்து நம்ம பாஸ் ஆக மாட்டோமான்ற ஒரு டவுட் வந்துடும். ரிசல்ட் வந்த பிறகு நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க. ஏன்னா நவம்பர் 22 மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமு டிசம்பர் 28. ஓகே, எவ்வளவு மந்த் இருக்குங்க? நியர்லி 1 month இருக்குப்பா மெயின்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டேஸ் கேப்ல ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் உள்ள கேப் வந்து இதான் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுக்குறாங்கிறத பாருங்க. இந்த 55 days பிளானர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். ஸ்பீடு எல்லாமே அந்த 40/40 பிளானை வந்து பாருங்க. ஸ்பீடு கண்டிப்பா வந்துடும், உட்கார்ந்தாதான் வரும், சரியா? ஒரு நாள் 100 சம் போடணும், டேபிள்ஸ் மகப் பண்ணணும். ஸோ நீங்க எதுவுமே பண்ணாம ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. ஓகேவா? உங்களை நீங்களே செல்ஃபா கொஸ்டின் பண்ணுங்க, நீங்க என்ன எஃபர்ட் எடுத்தீங்கன்னு. சார் எனக்கு ஸ்பீடு வரல சார், எனக்கு சால்வ் பண்ண வரல சார்னா அது வரலன்னு சொல்றதை தவிர அது வரதுக்கு என்ன பண்ணன்றதை உங்களை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க முதல்ல. ஸோ இதை நீங்க அனலைஸ் பண்ணாம ஒரு நாளும் வந்து ப்ராக்ரஸ் தெரியாது. ஸோ நான் சொல்றது ஏதோ விளையாட்டா ஒரு 10-15 வீடியோவோட கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எந்தையும் வந்து விட்டு போயிடுங்க. இல்ல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நான் சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டஃபரா தான் இருக்கும், ஓகேவா? பின்னாடி ரிசல்ட் தெரியும் உனக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீக் 9-24-30 மெயின்ஸ்க்கான ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு மெயின்ஸ் லெவல் டிஐ 3 பசில் எடுத்து சால்வ் பண்ணுங்க. நான் மெயின்ஸுக்கு ஒரு 3 டிஐ மட்டும் அந்த டேட்ல உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதை சார் இன்னொரு விஷயம் வந்து மெயின்ஸ் கவர் பண்ணுவீங்களா பேட்ச்ல அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணுவீங்க. லிசன்பா, மெயின்ஸ்ன்றது கான்செப்ட் கிளாரிட்டி. ஒரு 4 கான்செப்டை சேர்ந்தாப்புல ஒரு பெரிய கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 கான்செப்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல படிச்சுட்டு இருப்போம்.
நான் டெஃபினட்டா சொல்றேன், நீங்க இந்த பேட்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மெயின்ஸ் கொஸ்டின் இருந்தாலும் சரி எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ முதல்ல ஒரு டாபிக் எடுத்தா அப்படின்னா அந்த டாபிக்கோட டெப்த்தை வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த டெப்த்தை ஃபீல் பண்றதை தான் நான் கொடுத்துருப்பேன். பேட்ச் பார்த்தா தான் தெரியும் எதுவும் இருந்தாலுமே. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பேட்ச் ஒன்றும் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ₹1000s எல்லாம் வந்து உங்களுக்கு பேட்சஸ் கிடையாது. மேக்ஸ் கண்டென்ட், கிறிஸ்டல் கிளியர் கான்செப்ட், ஷார்ட்கட்னா என்னன்றத பேட்ச்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 499 தான் ஃபீஸே. ஓகேவா, இந்த ஃபீஸை வந்து நான் ஏற்றவே இல்லை. ஏன்னா ஒரு டைம் ஏற்றிட்டு சார் என்ன சார் 600 காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது ஸ்டோரேஜோட காஸ்ட்டுக்கு தான். நான் இப்போ வரைக்கும் உங்க பேட்ச்க்காக நான் ஸ்பெசிஃபிக்கா இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட அஃபோர்டபுளுக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீக் 1 டிசம்பர் to 5 டிசம்பர். ஓகே, ஏன்னா மெயின்ஸ் வந்துடும். நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், கிளரிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் ஆர்ஆர்பி பிஓ முடிஞ்ச பிறகு கிளர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரு. கிளரிக்கல் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் டிசம்பர்ல தான் வருது. ஓகே, ஆர்ஆர்பி கிளர்க்கு நீங்க இதுக்குன்னு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஒரே பர்சன்டேஜ் டாப்னா ஒண்ணுதான், டைம் அண்ட் ஒர்க்னா ஒண்ணுதான். ஓகேவா, ஸோ பிஓக்கு தனியா கிளர்க்குக்கு தனியாலாம் கிடையாது. ஆப்டிடியூட் குவான்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுங்க டைம் ஃப்ரேம்குள்ள. ஸ்பீடு, அக்யூரேசி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பீடா போறப்போ நிறைய தப்பு நடக்கும். அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றியோ அக்யூரேசி அப்பதான் வரும். சும்மா அக்யூரேசி வந்து வந்துடாது. நான் சொன்ன மாதிரி சிம்பிளிபிகேஷன் 1000 கொஸ்டின்ஸ் போடுறப்பவே வந்து ஸ்பீடும் வந்துடும், அக்யூரேசியும் கிடைச்சிடும். அக்யூரேசினா என்ன, நம்பரை பார்த்து கரெக்டா சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணி போடுவீங்க, ஆன்சர் வந்து தப்பா வந்துடும். சரியா, ஆனா மார்க் பண்ணும்போது தப்பா மார்க் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் சிம்பிளிபிகேஷன் டாபிக் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமே. நீ சிம்பிளிபிகேஷன் நான் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அக்யூரேசி வராது. 1000 கொஸ்டின்ஸை மீட் பண்ணணும். சரியா, 1000 கொஸ்டின்ஸை மீட் பண்ணுங்க, அக்யூரேசி ஆட்டோமேட்டிக்கா வரும், ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸ்பீடு டேபிள்ஸ் நல்லா மக்கப் பண்ணி 25 டேபிள்ஸ் வரைக்கும் நல்லா ஃபிங்கர் டிப்ல இருங்க டெய்லி. நான் தான் சொல்லுவேன், அந்த வீடியோல அதான் சொல்லியிருக்கேன். மார்னிங் எழுந்துட்டியா, ப்ரிப்பரேஷன்ஸ் வரையா, டேபிள்ஸ் படி, ஸ்கொயர், கியூப், பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் வேல்யூஸ், இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரிப்பரேஷன்ஸை கை வைக்கணும். ஓகே, சரிப்பா. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ல இந்த டேட்டை மறந்துடாத கரண்ட் அஃபேர்ஸோட பிளானும் நான் கொடுத்துட்டேன். டிசம்பர் 6, 7, 13, 14 ஆர்ஆர்பி கிளர்க் ஆஃபீஸரோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். மார்க், ஏன்னா நீ கிளர்க்குன்னு சொல்லி எதுவும் பண்ண போறது, டெய்லி மார்க் டெஸ்ட் தான் எடுக்க போற. அந்த மெயின் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்து கரண்ட் அஃபேர்ஸும் முடிச்சு வச்சிருவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் இருக்கு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வர வரைக்கும். சரியா, அதாவது இந்த டேட்ல ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அப்புறமா மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் எடுத்துரு. ஓகே, மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் பிஓவோட மெயின்ஸ் டிசம்பர் 28 கொடுத்துருக்கான். ஓகேவா, டிசம்பர் 28 பிஓ மெயின்ஸ். ஆனா கிளரிக்கலோட மெயின்ஸ் வந்து பார்க்கும்போது கிளரிக்கலோட மெயின்ஸ் பார்த்தா அப்படின்னா பிப்ரவரி கொடுத்துருக்கான். ஓகே, இந்த டேட்டை பார்க்குறப்போ எனக்கே ஷாக்கிங் ஆகுது. ஸோ ஏன்டா நடுவில் பார்த்தீங்கன்னா 1 மாசம் டைம் வந்து நல்லாவே கொடுத்துருக்கான். ஸோ அவங்களோட மோட்டிவ் என்ன, 100% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐபிஎஸ் கிளியர் பண்ண வரும் போயிட்டோம். பிஓ கிளர்க்கு யார் கிளியர் பண்ணா ஐபிஎஸ் டைப் போயிட்டோம். ஆர்ஆர்பிக்குன்னு ஒரு ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, அவங்களை எப்படியாச்சும் நம்ம பிக் பண்ணி எடுக்கணும்ன்றது தான் மோட்டிவாவே இருக்கு. ஸோ அவனே அவ்வளோ டைம் கொடுத்துருக்கான போது அந்த டைமை நீங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுமா இல்லையா? ஓகே, ஸோ உன்னை செல்ஃப் கொஸ்டின் பண்ணிக்க கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுங்க. சரியா சார், இந்த ஷெட்யூல் வந்து என் கிளாஸ் மட்டும் தான் சொல்லலாம் அப்படி கிடையாது. சரியா, இந்த ஷெட்யூல் வந்து நீங்க ஆல்ரெடி குவான்ஸ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இல்ல சார் எனக்கு ஓன் செல்ஃப் வேலை நான் பண்றேன் அப்படின்னா இந்த ஷெட்யூல் இருக்கிறது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துட்டு ஒரு செக்லிஸ்ட்டை போட்டு கரெக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்க ஒர்க்கை வந்து உங்க ப்ரிப்பரேஷன் பாருங்க. ஸோ நம்மளுடைய மோட்டிவ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நம்ம தமிழ்நாடு பீப்புள் மட்டும்தான் செலக்ட் ஆகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ காம்படிஷன் லெவல் வந்து எவ்வளவு வந்தாலும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாதுப்பா. ஓகே, சரி, நீ அதை பத்திலாம் யோசிக்காத. ஒரே ஒரு விஷயம் மட்டும் திங்க் பண்ணுங்க. நம்ம எக்ஸாம் வந்து விட்டுடலாம், ரொம்ப முடியல, என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் வரல, எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும் எனக்கு கான்செப்ட் வரல அப்படின்னா ஸோ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எல்லாரோடைய வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் வேற வேற.
ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே கிடையாது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு எது ப்ரையாரிட்டின்னு பாருங்க. உங்க ப்ரையாரிட்டியில நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும், பேங்கிங் ஜாப் போகணும்னு இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கு 100% ஒரு வழியை நீ யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்கான வழியில போறப்பயே உன்னை அந்த வழியில ஆட்டோமேட்டிக்கா ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இந்த கோட் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச கோட். நான் எப்போ டவுனா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த கோட்டை தான் நான் நினைச்சு பார்ப்பேன். when you feel like quitting, remember why you started. ஏன்னா இது மோர் தென் எக்ஸாம் கிளியர் பண்றதெல்லாம் தாண்டி ஒரு செல்ஃப் எவால்யூஷன். நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன், எந்த அளவுக்கு உன்னால வந்து ஒரு தைரியத்தை வந்து ஹோல்ட் பண்ண முடியும், இந்த சொசைட்டியை வந்து தாங்கி பிடிச்சி நிற்கிற கெப்பாசிட்டியை வந்து டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாருக்குமே இந்த பேங்க் எக்ஸாம் படிக்கணும்னு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு ஜாப் போகணும்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் ஏன் இந்த எக்ஸாமை ஒன்னா ஸ்டார்ட் பண்ண வச்சுச்சு அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்கும். அதை யோசிங்க. சரியா? நம்ம ஏன் இதுக்குள்ள வந்தோன்றதை யோசிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இந்த ஃபீல்ட விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உனக்கே தோணும். ஓகே, ஸோ உன்னை இன்ஸ்பயர் பண்ணிடும். அந்த மொபைல் ஆப்போட லிங்க்கும் குரூப்ல லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த டைம் நல்ல ஆர்ஆர்பிக்கு வந்து நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு நல்ல பிரீத் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கப்பா. ஆல் தி பெஸ்ட்.